ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 இப்போ 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 எபிசோடுக்கும் ஸ்பாய்லரே இல்லாம ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் நீங்க இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலைன்னா தாராளமா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம தான் வீடியோ ஃபுல்லா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு அறக்க பறக்க பார்த்து முடிச்ச உடனே வீடியோ போட ட்ரை பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்ஸ் எனக்கு வேணுங்க. இந்த வீடியோஸ்க்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நானும் ரொம்ப சீக்கிரமா இந்த 4 எபிசோடோட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூவை போட ட்ரை பண்றேன் சீக்கிரமா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 சாப்டர் 3 த டர்ன் பவுட் ட்ராப். இந்த ட்ராப் எதுக்கு வைக்கிறாங்க, அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இந்த சாப்டர் 3 ஆரம்பிக்குது. இந்த சாப்டர் 3க்கு ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ், இந்த தப்பை எப்பவுமே பண்ணிடாதீங்க. கோவத்தை கட்டுப்பட கத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த தப்பை ஒரு டைமாவது பண்ணி பாருங்க. கோபம் பட்டா என்ன ஆகும் அப்படின்னு பண்ணி பார்த்தாதான் நீங்க அடுத்தவங்களுக்கு அது ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்றதுக்கும், உங்களுக்குமே இதை ஏன் தப்புன்னு சொல்றாங்க, ஏன் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், யாராலையுமே உங்களை திருத்த முடியாது. பட்டாதான் திருந்துவோம் அப்படிங்கிற ஸ்டேஜையும் நீங்க தாண்டிடுவீங்க. நான் சொல்ற விஷயம் ஒன்லி ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துருங்க. அப்பதான் ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னு தெரிய வரும். நீங்களும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் இந்த சீசன் 5 பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த சீசன் 5 பர்டிகுலரா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரைட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீசன் 2ஓட எபிசோட் 6ஐயும் எபிசோட் 7ஐயும் அதே மாதிரி சீசன் 4ஓட எபிசோட் 7ஐயும் எபிசோட் 9ஐயும் ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீசன் 5 பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரியும் அப்படின்னு இன்டர்வியூல டஃபர் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்சா என்னென்ன எபிசோட்ஸ் அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இது எதுக்குன்னா மொத்தமா டோட்டலா சீசன் 1ல இருந்து நீங்க சீசன் 4 வரைக்கும் எல்லா எபிசோடையும் பார்க்க தேவையில்லை, இந்த 4 எபிசோடு மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியஸோட ரைட்டர்ஸ் டஃபர் பிரதர்ஸ் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட்லயும் ஒரு நியூட்ரலான பாசிட்டிவ் பாயிண்ட் மற்ற 2 எபிசோட்ல இருக்கிறதே தான். இந்த எபிசோட் எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைட்டில் கிரெடிட்ஸை போட்டு இந்த எபிசோட்குள்ள போன விதம் ரொம்ப அழகா இருந்துச்சு மற்ற 2 எபிசோட கம்பேர் பண்ணும்போதே. அண்ட் ஃபைனலி இந்த எபிசோடோட ரைட்டர் கேட்லின், இவங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீசன் 4ல கூட ஒரு எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க தான் வில்லு அப்சைட் டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதினது. ஸ்ட்ரேஞ்சர் திங் ஃபிளைட் ஆஃப் இகாரஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினவங்க இவங்க தான். அண்ட் இனி வரப்போற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப் அனிமேட்டட் சீரியஸை இவங்க தான் டைரக்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் டைரக்டர் ஷாசங் ரிடெம்ப்ஷன் எடுத்த டைரக்டர் ஃப்ராங்க் டாப்ரோண்ட். அண்ட் இவர் தான் இந்த எபிசோட டைரக்ட் பண்ணியிருக்காரு. கமான் வில் யூ கேன் டூ இட் அப்படிங்கறக்கான ஒரு அடித்தளத்தை இந்த எபிசோட்ல போட்டிருக்காங்க. அடித்தளம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. பாப்போம் அடுத்த எபிசோட்ல இதை டெவலப் பண்ணி யூட்டிலைஸ் பண்றாங்களா இல்ல ஒரு நேம் சேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அண்ட் முன்னாடியே நான் எபிசோட் 1 ரிவ்யூல சொல்லியிருப்பேன், டீம் ஒர்க்கா தான் எல்லா பிளான்ஸுமே போடுறாங்க அப்படின்னு. அண்ட் இந்த எபிசோட்ல டீம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த டீம் முடிஞ்ச அளவுக்கு பாசிபிளான எல்லா லூப்ஹோல்ஸையும் கண்டுபிடிச்சு ஒரு பெர்ஃபெக்டான பிளானை போட்டு அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது ஒவ்வொரு சீன்ஸா டெலிவர் ஆகும்போது நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் ஒரு தடை ஒன்று வரும்ல, அதை கொண்டு அந்த சீனையே இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்றாங்க. அண்ட் இந்த எபிசோட்ல தேர் கம்ஸ் த ரெஃபரன்ஸ், ஒரு காமிக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த காமிக்ல வர கேரக்டரை பத்தி ஒரு டீகோடிங் ஈஸ்டர் எக் என்ன வேணா சொல்லிக்கலாம். அது என்ன காமிக் யாரை பத்தி அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. அது நீங்க எபிசோட்ல பார்த்து நான் எப்படி சர்ப்ரைஸ் ஆனோ அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த ஸ்பாய்லரை நான் இதுல சொல்ல. பட் ஆனா அந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த டைம்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸை வச்சு ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அது அந்த சீன்லயுமே ரொம்ப பிளெண்ட் ஆகி அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னதான் இந்த எபிசோடோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் வேற வேறையா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பண்ண டஃபர் பிரதர்ஸோட ரைட்டர் அண்ட் டைரக்டர்ஸ் வச்ச அந்த ஒரு லேயர்ஸ் கனெக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு க்ளோஸ் எண்டா க்ளோஸ் ஆகி ஒரு ஓப்பன் எண்ட்ல மறுபடியும் ஒரு லூஸ் எண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெரிக் டென்போ யார் சாமி நீ, அந்த கேரக்டரே பயங்கரமா காமிக்கல் டைமிங் எல்லாம் ஆன் பாயிண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கேரக்டருக்காகவே தனியா ஒரு எபிசோட் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமர் உள்ள ஒரு கேரக்டர். அண்ட் அந்த ஆக்டருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஃப்ராங்க் டாப்ரோண்ட் இந்த எபிசோட பர்டிகுலரா எதுக்கு டைரக்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு ரீசன் இந்த எபிசோட் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நான் ரீசெண்டா பார்த்தேன், த வாக்கிங் டெட்டை இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல எப்படி ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு.
இன்னும் உங்களுக்கு வந்து சொல்லப்போனா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிற அந்த ஒரு எமோஷனல் ஃபேக்டர் அண்ட் அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ங்கிறது எந்த அளவுக்கு இன்டென்ஸா இம்பாக்ட்ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ, இந்த எபிசோட்லயுமே ஒரு சின்ன மேஜிக் வந்து பண்ணியிருக்காரு. பட் அது மட்டுமே இந்த எபிசோட் கிடையாது. அவருமே ஒரு டைரக்டரா எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படிங்கிறதையுமே வந்து நிறைய சீன்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அழகா, ரொம்ப அழகா ஒரு ட்ரெஷர் அண்ட் அட்வென்ச்சர் மூவியை எந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்களோ அந்த அளவுக்கு அழகா இந்த எபிசோட கொண்டு போயிருக்காரு டைரக்டர் பிராங்க் டாப்ரோண்ட். ஆக்டர்ஸும் ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே, ஸ்டேஜிங்னு எல்லாமே கரெக்டா வந்து உட்கார்ந்துருச்சு இந்த எபிசோட்ல. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஹோலி வீலர் கேரக்டர்ல நடிச்ச அந்த பொண்ணு ரொம்ப தத்ரூவமா அந்த கேரக்டரை எடுத்து பயங்கரமா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராப் செட்டிங் எல்லாம் ரொம்ப அழகா செட்டு போட்டு அழகா அது செட்டுன்னே தெரியாத அளவுக்கு பில்ட் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சு அதுக்கு ஒரு சின்ன விஎஃப்எக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் எப்படி புல் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆன 4 எபிசோட்லயே இந்த எபிசோட்னு சொல்லலாம். குறிப்பா இந்த எபிசோட்ல வர அந்த ஒரு எடிட் பேட்டர்னும் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அண்ட் இந்த எபிசோட் 3யுமே வந்து 1 ஹவர்க்குள்ள இருக்கிற எபிசோடு தான். 2மே 1 ஹவர்க்குள்ள இருக்கிற ஒரு எபிசோடு தான். இந்த 2 எபிசோடுமே வந்து டைட்டில் கிரெடிட்ஸ் அதெல்லாம் ஓட்டி விட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 49 மினிட்ஸ்க்குள்ள தான் வந்து இந்த எபிசோடு இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த எபிசோட்ல இருக்கிறத எல்லாமே ஸ்பாய்லர் இல்லாம கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எங்கேயாவது ஸ்பாய்லர் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்னு சொல்லுங்க. அந்த தப்ப நெக்ஸ்ட் வீடியோல நான் திருத்திக்க ட்ரை பண்றேன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சாப்டர் 3 டர்ன் போட் ட்ராப்புக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு 90 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 த டர்ன் போட் ட்ராப் த லைன்ஸ் ஆர் ட்ரான். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.